இப்போல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட், டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது, ரொம்ப இர்ரெகுலராக இருக்குங்கிறது தான். அதே மாதிரி இந்த முகப்பரு என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் பேபிக்காக ட்ரை பண்ணுறோம் டாக்டர், ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கவலையோடு வருவாங்க. பார்க்குறதுக்கு இது தனித்தனி பிரச்சனைகள் மாதிரி தெரியலாம், ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் ஒன்று தான். அதுதான் பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. முதல்ல இந்த பிசிஓடினா என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பிசிஓடிங்கிறது பெண்கள் உடம்புல ஏற்படுற ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். சாதாரணமாக ஒவ்வொரு பொண்ணோட உடம்புல பெண்மைக்குரிய ஹார்மோன்களும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் ஆண்மைக்குரிய ஹார்மோன்களும் ஆண்ட்ரோஜன்ஸும் சுரக்கும். பட் பிசிஓடி இருக்கும்போது இந்த பேலன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி ஆண்மைக்குரிய ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த சின்ன ஹார்மோன் மட்டும்தான் பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. உதாரணமாக பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு, முகப்பருவுக்கு, தேவையில்லாத இடங்களில் முடி வளர்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பேர்லேயே பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு இருக்கே, அப்போது ஓவரியில் ஏதாவது கட்டிகள் உண்டாகுமா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. இதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு பொண்ணோட சினைப்பையிலேருந்து ஒரு கருமுட்டை நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வரணும். அதுதான் ஓவிலேஷன். பட் பிசிஓடியில் வர்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அந்த கருமுட்டைகள் முழுசாக வளராமல் பாதியிலே நின்றுடும். அப்படி முழுசாக வளராத சின்ன சின்ன முட்டைகள் தான் ஸ்கேனில் பார்க்கும்போது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள், அதாவது ஃபாலிக்கல்ஸ் மாதிரி தெரியுது. மற்றபடி இது பயப்பட வேண்டிய கட்டிகள் கிடையாது. சரி, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏன் வருதுன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒன்று மரபு வழி காரணமாக இருக்கலாம். உங்கள் அம்மாக்கோ அக்காக்கோ இல்லை அத்தைக்கோ பிசிஓடி இருந்தால் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். பிசிஓடிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. இன்சுலின் அப்படிங்கிறது உடம்புல சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற ஒரு ஹார்மோன். சிலருக்கு அவங்க உடம்பு இந்த இன்சுலினை சரியாக பயன்படுத்தாது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு அதிகப்படியான உடல் எடை, குறிப்பாக வயிற்று பகுதியில் சேர்கிற கொழுப்பு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது நம்ம சினைப்பை தூண்டப்பட்டு அது வழக்கத்தை விட அதிகமான ஆண் ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹார்மோன்ஸோட பேலன்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஃபைனலாக நம்மளோட இப்போதைய வாழ்க்கை முறை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறதுல நம்ம பழக்க வழக்கங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்ல வரேன். அதிகமாக ப்ராசஸ் பண்ணப்பட்ட பாக்கெட் உணவுகள், சர்க்கரை அதிகமுள்ள பானங்கள், மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருள்கள், ஒரே இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறது, முறையான தூக்கம் இல்லாதது, அதிகமான மன அழுத்தம், இது எல்லாமே உடல் பருமன் கூடி நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தி பிசிஓடியோட அறிகுறிகளை அதிகமாக்குது. ஸோ நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலை சரி பண்ணாலே பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறதுல பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். அப்போது பிசிஓடிக்கு இதெல்லாம் பண்ணாலே போதுமா, மருந்து மாத்திரை எல்லாம் தேவையில்லையான்னு தானே கேட்குறீங்க? எஸ், பிசிஓடியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான அடித்தளமே வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். பல பெண்களுக்கு இதை சரியாக செஞ்சாலே மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும். ஆனால் சில சூழ்நிலைகளில் நமக்கு மருத்துவ உதவியும் தேவைப்படுது. கல்யாணம் ஆகி குழந்தைக்காக முயற்சி செஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகியும் கருத்தரிக்க தாமதம் ஏற்பட்டாலோ, இல்லை முகப்பரு, தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி, இது மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப உங்களோட தன்னம்பிக்கையை பாதிக்குதுன்னா தயங்காமல் ஒரு மகப்பேறு மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செஞ்சு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரியான மெடிசன் அட்வைஸ் கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதோட ரிசல்ட் நமக்கு உடனே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பிசிஓடி பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை தொடர்ந்து நம்ம ஆசைப்பட்டு செய்யணும். அதை ஒரு தொந்தரவாக, ஒரு கஷ்டமாக நினச்சி செய்யக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டு செய்யும்போது அந்த மாற்றமும் வேகமாக நடக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் மிக அதிகமாக இருக்கும். இந்த பிசிஓடி பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.